வணக்கம். என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் சிஎம்பி லைசன்ஸ் சர்வேயர் இருக்கேன். ஸோ இந்த வாரம் சென்னை தாம்பரமில் ஒரு வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அதோட கம்ப்ளீட்டட் ஹவுஸ் வாக் த்ரூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட மெயின் டோர் என்ட்ரன்ஸ், இந்த கேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. சிஎன்சி கட் டிசைன்ஸில் ஹெச்பிஎல் பேனல் கிளாடிங்கில் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். வீட்டோட எலிவேஷனுக்கு இந்த கேட் ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த வீட்டோட என்டையர் தீம் எலிவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் வேணுன்றதே உங்கள் ஓனரோட ப்ரிஃபரன்ஸு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த திண்ணை. ஸோ இன்றைக்கி எத்தனை வீட்டில் நம்ம வாசலில் திண்ணை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு திண்ணை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, இருந்தாலும் நம்ம அதுக்கு திண்ணை வைக்கிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல திண்ணை வச்சுட்டு ப்ராப்பராக அந்த செட்டிநாடு ஸ்டைலே இந்த வீடை பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், இந்த போர்ச் டிசைன் பார்த்தீங்கனாலே தெரியும். அழகாக அந்த காலத்தில் செட்டிநாடு ஸ்டைலில் வீட்டில் எப்படி ஓடு வச்சுருப்போமோ அதே மாதிரி ஓடு வச்சு ஃப்ரண்ட்டில் சிஎன்சி கட் டிசைன்லாம் வச்சு ப்ராப்பரான ஒரு செட்டிநாடு டிசைனில் கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்த விட மிகப்பெரிய ஹைலைட் இந்த மெயின் டோர். ஸோ இந்த டோர் பார்த்தீங்கனாலே தெரியும். இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இந்த டோரை பார்த்துருப்போம். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு ஸ்டைல் டோரு, ரொம்பவே அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃப்ரேமில் இருக்கிற இந்த கார்விங்ஸாக இருக்கட்டும், இந்த அடிஷ்னல் பீடிங், இந்த டிசைன்லாம் தான் இந்த டோரோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. ஸோ இந்த டோரை பார்த்தாலே, இந்த டோரு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான அந்த மண் வாசனை ஃபீல் வந்துடும். ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டோட ஹாலில் இருக்கோம். இந்த ஹால் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல பெரிய பிரம்மாண்டமான ஹாலு. நான் எல்லா ரூம் சைஸஸோட பிளானுமே வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியறது இந்த முற்றம் தான். ஸோ ட்ரெடிஷ்னலாக செட்டிநாடு வீட்டு ஸ்டைலில் வந்து முற்றம் வந்து வைப்போம். ஸோ இந்த முற்றம் வந்து நம்மளுக்கு மேலேருந்து வரணும் அப்படின்றதுக்காக, மேலேருந்து ஸ்கைலைட் கொடுத்து வெளிச்சம் வரணுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு சங்கன் ப்ரொவைட் பண்ணி அதுக்குள்ளே ஆத்தங்குடி டைல்ஸில் இந்த முற்றம் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீட்டோட இன்டீரியர் டிசைன் எல்லாமே கிளைண்ட் அவங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கலர் செலெக்ஷன் பண்ணி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே அழகான ஒரு பே விண்டோ இருக்குது. ஸோ அந்த பே விண்டோவை சுற்றியுமே அவங்க கிளைண்ட் வந்து இந்த மாதிரி லைட்ஸ்லாம் போட்டால் அழகாக இருக்குன்றதை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. வாசலில் எப்படி நம்மளுக்கு ஒரு திண்ணை இருந்துச்சோ, ஹாலில் இந்த மாதிரி ஒரு பே விண்டோ இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு, டிவி பார்க்குறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் ஃபேமிலியோடு வந்தாங்க அப்படின்னா இங்கே உட்காந்து பேசுகிறதுக்குலாம் இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீட்டோட ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ஃபால் சீலிங் அந்த இடத்துல பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் பண்ணி இந்த பிவிசி வாக் சீலிங் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. நல்லா உட்டன் ஸ்டைலில் இந்த வாக் சீலிங் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வீட்டோட கிச்சன். ஸோ கிளைண்ட் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கலர் செலெக்ஷன் பண்ணி மாடுலர் கிச்சன் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. லைட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக நல்லா கிராண்டாக இருக்குது. அடுத்து இந்த வீட்டுக்கு ஸ்டீல் டோர். ஸோ வெளியே ப்ரொவைட் பண்ணும்போது நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு உட்டன் டோரு ஒரு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டோர் ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 3 லாக் இருக்குது. நார்மல் உட்டன் டோரில் நம்மளுக்கு இந்த மாதிரி 3 லாக்லாம் இருக்காது. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்டில் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி. அடுத்த ஹைலைட்டான விஷயம் இந்த வீட்டில் இந்த பூஜா ரூம் தான். ஸோ பூஜா ரூம் வாஸ்துப்படி இங்கே வரணும்னு சொல்லிட்டு இதுலேயுமே இந்த இடத்துல ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி அழகாக 3 படிக்கட்டு வச்சு இந்த இடத்துல பூஜாவுக்கு வந்து ஸ்பேஸ், ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸ், உட்காந்து சாமி கும்பிட்டணும், ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடம். வாஸ்துப்படி இந்த இடத்துல இருக்கணுன்றதுக்காகவே தனியாக ஒரு ரூமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸோ இந்த ஸ்டேர் கேஸில் ஹேண்ட் ரெயில் கூட பார்த்திங்கன்னா மேலே ஒரு உட்டன் பீஸ் வச்சு அழகாக பாலிஷ் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையும் லைட்ஸு. ஸோ ஸ்டேர் கேஸில் இந்த லைட்ஸு, ஸ்டேர் கேஸில் பார்த்திங்கன்னா கிரானைட்ஸ் கூட நம்மளுக்கு மேட் ஃபினிஷில் ஆன்டி ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஸோ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தோம்னா சின்னதாக இங்கே ஒரு போர்ச் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி கொடுத்தாச்சு.
இந்த பெரிய பால்கனி ஆக்சஸ் பண்ணோம். அதுக்கு சேஃப்டி கிரில் கேட்ஸும் இருக்குது. ஸோ கிளாஸ் ஹேண்டல் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த செட்டிநாடு வீட்டு ஸ்டைலில் அந்த ஓடு டிசைன்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெர்கோலாவில் ரூஃப் போட்டுட்டு அதில் லைட்ஸும் வச்சுட்டு மேலே கிளாஸில் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி வரக்கூடாதுன்ட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் டைல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உட்டன் பேட்டர்னில், சைஸ் கூட பார்த்தீங்கன்னா உட்டன் பிளாங்க்ஸ் சைஸ்லேயே இருக்கும். 6 இன்ச்சுக்கு 2 ஃபீட்டு. ஸோ அந்த சைஸ்லேயே வந்து அதை போட்டிருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பே விண்டோ கான்செப்டில் உட்கார்ற மாதிரி. ஸோ அது கீழே ஸ்டோரேஜும் கொடுத்துட்டு ஸ்டோரேஜும் வச்சுட்டு இங்கே நம்ம உட்காரலாம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல பெரிய ஸ்பேஷியஸான பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வாக்கின் வார்ட்ரோப் இருக்குது. இங்கேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து சைடில் பால்கனி ஆக்சஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு பேசேஜ் ப்ளஸ் இங்கே ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட்டான ஒரு இடம். எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி தின்ன மாதிரி கொடுத்தாச்சு. மேலே அந்த செட்டிநாடு ஸ்டைல் ரூஃபு. வீடு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் உட்கார்றதுக்கு இது ரொம்பவே அழகான ஒரு ஸ்பேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி காத்தோட்டமாக நல்ல ஓப்பன் ஸ்பேஸு. இங்கே ஃபேமிலியோடு உட்காரலாம்னா இங்கே ரொம்ப ஈஸியாக ஒரு 10 பேர் 12 பேர் உட்காரலாம். உட்காந்து அழகாக பேசலாம், ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம், சின்னதாக ஒரு கெட் டுகெதர் எதுனாலும் இங்கே பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி தான் ஒரு பே விண்டோ ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, ஒரு தின்ன மாதிரி உட்கார்றதுக்கு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கின் வார்ட்ரோப் இருக்குது வித் அட்டாச்டு பாத்ரூம். டெரஸ் போகிற வழி தான். ஸோ டெரஸ்லையும் இதே மாதிரி தான் வந்து டோர் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நான் கீழே கொடுத்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு உட்டன் டோர் ஒரு கிரில் கேட்டுக்கு பதிலாக அதை நம்ம இங்கே கொடுத்தோன்னா நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த டெரஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெர்கோலா டிசைன் வந்து கொடுத்தாச்சு. எலிவேஷனுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம ஃபங்க்ஷனலாக இங்கே யூசேஜுக்குமே இந்த இடம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த வீட்டோட பட்ஜெட். நான் பட்ஜெட் சொல்லும்போது நிறையா கஸ்டமர்ஸ் வீட்டோட டோட்டல் காஸ்ட்டாக லேண்டோட காஸ்ட்டாக இந்த வீட்டுக்கு சேலான்னு கேட்குறீங்க. அது எதுவுமே கிடையாது. இது வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு. இன்ஃபேக்ட் இன்டீரியர்ஸ் காஸ்ட் கூட இதில் கிடையாது. ஸோ இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்துக்கிட்டோன்னா ஏறக்குறைய ஒரு 2100 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட. இதில் நாங்கள் ஒரு 2300 2400 ஸ்கொயர் ஃபீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கான டோட்டல் பட்ஜெட் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 75 lakhs கிட்ட இருக்குது. ஸோ இந்த 75 lakhsல கன்ஸ்ட்ரக்ஷனு, சம்பு, செப்டிக் டேங்க்கு, காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ளூடட். இன்டீரியர்ஸ் இதில் கிடையாது. ஸோ இவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் பண்ண சின்ன சின்ன எலிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை உங்களுக்கு வீடு கட்டுற யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.